நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக முத்திரை வகுப்பு, சிறந்த முத்திரைகளையும் அதன் பலன்களையும் நமக்கு இளம் வழங்கி வரும் ஜெயகணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்போம். வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய முறையை பார்க்க போறோம். நம்ம மனசு ரொம்ப அழுத்தமாகவும் பதட்டமாகவும் இருந்துச்சுன்னா தைராய்டு சுரப்பி வேகமாக சுரந்து அதனால ஏற்படக்கூடிய தன்மையில மாற்றங்கள் வர தொடங்கும். அதே நேரத்தில் உங்க மனசு ரொம்ப சோர்வாகி ரொம்ப கவலையிலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க போய் அப்படியே ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் போகும்போது தைராய்டு சுரப்போட தன்மை குறைய தொடங்கும். அப்படி அதிகமாகக்கூடிய வேலையும் குறையக்கூடிய வேலையும் நம்ம மனசே செய்ய தொடங்கும். ஏன்னா மனம் இங்க இருக்கும்போது அதுக்கு அடுத்த கிளாண்டா இருக்கக்கூடியது இங்க தைராய்டு தான். ஸோ அதனால இந்த அனகதா சக்கரத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தம் பாதிப்பு அப்படிங்கிறது அப்படியே மேல எந்திரிச்சு உங்களுக்கு தொண்டை பகுதியில் விசுக்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய கிளாண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அதான் சொல்லுவாங்களே, மனசு வெம்மி தொண்டை விக்கிச்சும்பாங்க, தொண்டை அடைச்சிச்சும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையில உங்களுக்கு இந்த ஆன்டி ஸ்ட்ரெஸ் முத்ரா, இதுக்கு பேர் ஆன்டி ஸ்ட்ரெஸ் முத்ரான்னு சொல்லுவாங்க. அதிக மன அழுத்தத்தை தீர்க்கும் முத்திரை. அது போக பாத்தீங்கன்னா நேர முத்திரைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த முத்திரை எப்படி செய்யப்படும்னா, ரெண்டு கைகளை வச்சுக்கிட்டு இப்படி ஃபுல்லா சும்மா இப்படி மடிக்கணும். சும்மா லைட்டா அப்படி மடிக்கணும். லைட்டா இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கொண்டு இப்படி முட்டை வைக்கணும். இப்படி முட்டை வச்சுட்டு இந்த கட்டவல் ரெண்டையும் தொட்டுக்கணும். இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இப்படி கொண்டு வச்சிடுறீங்க. சும்மா லைட்டாக தான், ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த பகுதி அது ரெண்டையும் இப்படி டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணிட்டு இந்த கட்டவல் ரெண்டையும் இப்படி ஒட்ட வச்சுக்கிறீங்க. ஒட்ட வச்சுட்டு உங்களுடைய சோலார் பிளக்ஸ் நெஞ்சு பகுதி கிட்ட, அதாவது மேலே கீழே நடுவில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு குழி இருக்க முடியாது, அதான் சோலார் பிளக்ஸ். அந்த இடத்துல நீங்க இப்படி வச்சு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டு உங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். அந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியிடும் போது இந்த மார்பு கூட்டுக்குள்ள இந்த மூச்சு காத்து உள்ள போய் இந்த நெஞ்சுக்குழியை தொடுவதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி மூச்சு காத்து போடுறது தொடுவதை ஃபீல் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லது. அல்லது அப்படி போற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இந்த முத்திரையை பாத்தீங்கன்னா 5 நிமிடத்திலிருந்து 7 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இது எப்ப செய்யலாம் அப்படின்னா, தினந்தோறும் 5 நிமிஷம் நீங்க செஞ்சுக்கலாம். இல்ல எப்பயாவது உங்களுக்கு மனசுல இந்த மாதிரி அதீத ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு பயம் வருது, ஒரு பதட்டம் வருது, ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கு. ஒரு வேலையில பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேலை செஞ்சிருப்பீங்க. வேலை செய்யும் போது உங்களுக்கு பிடிப்பு இல்லாம கஷ்டப்படுவீங்க. அந்த நேரத்துல நோயுற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி வெறுத்து போற மாதிரி இருந்ததுன்னா இந்த முத்திரையை அடிக்கடி செய்யலாம். தொடர்ந்து நோய் இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் செய்ய என்ன ஆகும்னா, இந்த மன ஆற்றலை அதிகப்படுத்தி நமக்கு தைராய்டு கிளாண்டோட சுரப்பை சீர்படுத்தி, அது போக உள்ள இருக்கக்கூடிய நீர்மண்டலத்தான் சீர்படுத்தி உள்ளுக்குள்ள ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் நேர முத்திரை என்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் முத்திரை என்றும் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்ட்ரெஸ் முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆன்டிபயோட்டிக் மாத்திரை மாதிரி ஆன்டி ஸ்ட்ரெஸ் முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையை நாம செய்யலாம். சரிங்களா? என்ன பண்ணணும், சோலார் வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்து வெளியே ஒண்ணும், மூச்சு இழுத்து வெளியே ஒண்ணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி கைகளை தூக்க முடியாதவங்க இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கங்க, முத்திரையை மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி செஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சு பாருங்க. செய்ய செய்ய உண்மையிலேயே மன அழுத்தத்தை தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். இந்த முத்திரையை அனைவரும் செய்து வளம் நலம் பெற்று சிறப்பாக வாழ இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த பிரபஞ்சத்திற்கும் காலைச்சிக்கிற அன்பர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து ஆசனங்களுக்கும் கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் குணபாலையாருக்கும் ரோட்சிங் அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க. சிறந்த முத்திரையை அதன் விளக்கங்களை தந்த ஆசான் முத்திரை ஆசான் ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க.